லோன் ஆப் மூலம் 2000 ரூபாய் கடன் பெற்று மிரட்டலுக்கு ஆளானவர் தற்கொலை செய்த நிலையில் 132 வங்கிக் கணக்குகள் 200 கோடி ரூபாய்க்கு மேல் பண பரிவர்த்தனை. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மகாராணிப்பேட்டையைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் அங்கீகரிக்கப்படாத ஆன்லைன் கடன் செயலியில் இருந்து 2000 ரூபாயை கடனாக பெற்றுள்ளார். அவர் பணம் மொபைல் போனில் கொடுத்த அனுமதி காரணமாக அவர் மொபைல் போனில் இருந்து அவரது மனைவி போட்டோக்களை திருடி ஆபாசமாக சித்தரித்து போன் கான்டாக்டில் இருந்த எண்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைத்தனர். சீனாவில் இருந்து இயங்கும் சட்டவிரோத செயலி என பல அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்துள்ளது. பெண்ணை மிரட்டி மேலும் 2000 ரூபாய் பணத்தை பெற்றனர். மனைவியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அனுப்ப காரணமாக இருந்ததாக மன உளைச்சலில் இருந்த கணவர் தற்கொலை செய்து கொண்டார். பாதிக்கப்பட்டவரின் மனைவி அளித்த புகாரின் அடிப்படையில் மகாராணிப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். கடன் செயலியே மரணத்துக்கு காரணம் என்பதை உணர்ந்த போலீசார் விசாரணை பொறுப்பை சைபர் கிரைம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக விசாரணையை தொடங்கிய சைபர் கிரைம் போலீசார் இறந்தவரின் மொபைல் போனை கைப்பற்றி ஆய்வு நடத்தினர். அதில் பல்வேறு எண்களில் இருந்து வாட்ஸ்அப் மூலம் மிரட்டல் வந்திருப்பதை கவனித்தனர். கேஷ்மெக்ஸ் என்ற கடன் செயலி உட்பட பல்வேறு அங்கீகரிக்கப்படாத கடன் செயலிகளிலிருந்தும் அவர் கடன்களை பெற்றது தெரிய வந்தது. இதையடுத்து சமூக ஊடக சட்ட அமலாக்க அதிகாரிகள் இந்த செயலிக்கான ஐபி முகவரிகளை கண்டறிந்தனர். இதுபோன்ற மோசடி கும்பலால் பாதிக்கப்பட்டால் உடனடியாக தேசிய சைபர் கிரைம் போர்ட்டல் அல்லது 1930 என்ற எண்ணில் புகார் அளிக்குமாறு பொதுமக்களுக்கு போலீசார் அறிவுறுத்தினர்.